கண்டிப்பாக வந்து ராதிகா தன்னோட வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு இந்த ஒரு கல்யாணம் தான் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு திருப்பி எல்லா கோட்டையும் அழிங்க பழையபடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபியை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி ராதிகாவும் பாக்கியாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆகிட்டாங்க. இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு முதல் படி. அதாவது ராதிகா பாக்கியா 2 பேருமே வந்து கோபியை விட்டு விலகி போயிடணும். ராதிகா அவங்க ஷேர் ஆஃப் சில தவறுகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க தான். பாக்கியா அந்த மாதிரி தவறுலாம் எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் அந்த தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி இந்த கர்மாங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து அவங்க விலகி போகிறதுக்கும் அவங்க தனியாக போகிறதுக்கும் வந்து அவங்க முடிவெடுத்தது சரி. இதை பாக்கியா கோபி திருப்பி வந்ததுக்கப்புறம் உனக்கு நெஞ்சு வலி வந்தானே எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கோபமாக வந்து பேசி அவங்க போயிட்டாங்க. அவங்க பிள்ளையோட சாரி பர்த்டே கூட நீங்கள் போகல. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து அந்த பிள்ளைய வந்து என் பிள்ளையாக ஏற்றுக்கிறேன்ருக்கீங்க. இதில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இனியாவோட பர்த்டேவை நீங்கள் மறந்தாமல் போயிருந்தீங்க நான் சொல்கிற வரைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு மோசமான ஒரு மனுஷன் கூட எப்படி நான் வாழ்ந்து 3 குழந்தைங்களை பெற்ற நினச்சா எனக்கு அவமானமாக இருக்குது. நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல, அந்த மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. ஆனால் வந்து அந்த வீடு என் வீடு தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனியாக போய் கொஞ்சம் நாளைக்கு போய் எழில் வீட்டில் இருந்துக்கிறேன், நீங்கள்லாம் இங்கே இருந்துங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வருவேன். ஆனால் அது என் வீடு, அதை மறந்துடாதீங்க. 3 மாதம் டைம் தரேன், அதுக்கப்புறமா அவர் போகலை அப்படின்னா போலீஸை கூட்டு வந்துடுவேன், நீங்கள் எல்லாம் யார் அந்த ஆளோட போகணுமோ போய்க்குங்க அப்படின்ட்டு 2 சைட்லேயுமே அவர் அடித்து துரத்தி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு பாக்கியோட வாழ்க்கையில் பாக்கி என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்கிறது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இதுதான் நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது? கோபி நடுத்தெருவில் நிற்கும் காட்சிகளை பார்க்க உங்களுக்கும் ஓகேவாங்கிறத சொல்லுங்கள்.